இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நர்ஸ் குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்க மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இந்த லேடி அந்த நர்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து, எனக்கு பெண் குழந்தையே பிடிக்காது, தயவு செஞ்சு இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு ஆம்பளை குழந்தைய தூக்கிட்டு வந்து என்னோட மருமகள் கிட்ட வைன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைய மாற்றி வைக்கிறாள். இது ஹாஸ்பிடல்ல வேலை செய்கிற இன்னொருத்தர் பாத்துறாரு. பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு சத்தம் போடாத, நான் உனக்கு பணம் தரேன், இதை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றாள். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. உங்களுக்கு பெண் குழந்தைனா பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே இந்த நர்ஸ் ஓடி வந்து இந்த லேடி கிட்ட யாருக்கும் தெரியாம குழந்தைய மாத்தி வச்சு விட்டேன்னு சொல்றாங்க. அந்த லேடியும் ரொம்ப சந்தோஷமா பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாமியார் தன்னோட மருமகள் கிட்ட போய் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன குழந்தைன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு பெண் குழந்தை அத்தைன்னு சொல்றாள். அதை கேட்டுட்டு இந்த நர்ஸும் இந்த பொண்ணோட மாமியாரும் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே இந்த நர்ஸ் கிட்ட வந்து, நீ குழந்தைய மாத்தி வைக்காம என்கிட்ட பொய் சொல்லி பணத்தை புடுங்கி கிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த நர்ஸ், இல்ல மேடம், நான் குழந்தைய மாத்தி வச்சுட்டேன்னு சொல்றாள். அப்ப இந்த லேடியோட பையனும் அந்த குழந்தைய மாத்தி வைக்கும் போது பார்த்தவரும் அங்க வராங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, குழந்தைய இந்த நர்ஸ் மாத்தி வைக்கும் போது பார்த்துகிட்டு இருந்தவர் மனசு கேட்காம இந்த நர்ஸ் மாத்தி வச்ச குழந்தைய இவர் திரும்பவும் மாற்றி வச்சிடறாரு. உடனே இந்த ஆளு அந்த நர்ஸி கிட்ட, நம்ம செய்யற தொழிலுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, பெத்த குழந்தைய தூக்கிட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட போடுற உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? பெத்தவங்களுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த லேடியோட பையன், பெண் குழந்தையா இருந்தா உங்களுக்கு என்னமா பிரச்சனை? நீங்களும் ஒரு பெண் தான், உங்களை பெத்து எடுத்த ஒரு அம்மாவும் பெண் தான். நீங்க இன்னைக்கு நினைச்ச மாதிரி உங்க அம்மா அன்னைக்கு நினைச்சிருந்தா நீங்க இன்னைக்கு என்னோட அம்மாவா இருந்து இருக்க மாட்டீங்க. பெண் குழந்தை பிறக்கிறது வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரின்னு தன்னோட அம்மாவை திட்டிக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட, எங்க அம்மா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு. பணத்துக்கு ஆசைப்படாம இந்த ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்தவரோட நேர்மையான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.